ஹல்லேலூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். ஆம் தேவஜனமே, அநியாய வட்டியினால் ஆதாயத்தை பெறுகிறவன் யாருக்காக சேர்த்து வைக்கிறான்? தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக சேர்த்து வைக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அநியாய வட்டி, வட்டி வாங்குகிறவன் நீதிமான் அல்ல. எசேக்கியேல் 18வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டிக்கு நாம் விடவும் கூடாது தேவஜனமே. வட்டி கொடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஆதாயத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை யாருக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களாம்? தரித்திரன் பேரில் இறங்குகிறவனுக்காக சேகரித்து வைக்கிறீர்களாம். ஆம் தேவஜனமே, உங்களுக்கு உண்டானதை எல்லாம் பிறருக்கு கொடுங்கள். கர்த்தர் கொடுப்பதற்காக தான் உங்கள் கரங்களிலே விருத்தி வைத்து கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஐஸ்வர்யவான் ஒருவனுடைய களஞ்சியம் இதோ நன்றாக விளைந்த பொழுது அதை எதற்காக? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக தான். அவனுக்கு ஒரு பகுதி என்றாலும் மற்றவனுக்கு ஒரு பகுதி அவன் கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான்? இடித்து கட்டி, இதோ ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே புசித்து குடித்து இளைப்பார் என்று சொன்னால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கே நீ செத்தால், இன்றைக்கே நீ மரணம் அடைந்தால் உன்னுடையதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். ஆம் தேவஜனமே, எப்படிப்பட்டவர்களாய் நாம் ஆஸ்தியை பெருக பண்ணாதபடிக்கு வட்டிக்கு வாங்குகிறதை, வட்டிக்கு கொடுக்கிறதை விட்டு விடுங்கள். வட்டிக்கு கொடுப்பது ஆசீர்வாதம் அல்ல. எனவேதான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அநியாய வட்டியினால் ஆதாயத்தை பெருக்குகிறவன் என்று சொல்லி. அதனால் நான் நியாயமாக வட்டி வாங்குகிறேன் என்று சொல்லாதீர்கள். வட்டிக்கு கொடுப்பது தவறான காரியம். இதனால் உங்கள் ஆஸ்தி பெருகாது, மாறாக வியாதிகளும் வேதனைகளும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவுகளுமே உண்டாகுமே ஒழிய இதோ வட்டி வாங்குகிறதுனால் ஆசீர்வாதம் பெருகாது. அதை நீங்கள் பிறருக்காக தான் வட்டி வாங்கி சேகரித்து வைக்கிறீர்கள். உங்களால் அந்த வட்டிக்கு வாங்குகிற பணத்தினால் நிம்மதியாக சாப்பிட முடியாது என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே தேவஜனமே, பிறருக்கு கைமாறு கருதாமல் நீங்கள் கொடுங்கள், உதவி செய்யுங்கள், வட்டிக்கு கொடுக்காதிருங்கள். இப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை இந்த நாளிலே மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அநியாய வட்டியினால் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆஸ்தியை பெருக்குகிறவர்கள், அப்பா ஆதாயத்தை பெருக்குகிறவர்கள் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காகவே அதை சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக நன்றின்னு சொல்றோம் ராஜா. அநியாய வட்டி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கொடுக்காதபடிக்கு, வட்டிக்கு கொடுக்காதபடிக்கு, இது துன்மார்க்கனுடைய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளில் நீர் பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதன்படியாய் நாங்கள் நடக்க, எங்கள் கைகள் சுத்தம் உள்ளவைகளாய் உங்களுடைய சமூகத்திற்கு வர, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை நாங்கள் அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் கிருபைகளை கொடுங்கப்பா. வட்டிக்கு வாங்கி ஆண்டவரே அதை நாங்கள் பிறருக்கு சேர்த்து வைக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு ஒரு மனம் திரும்புதலை சகேயுக்கு கொடுத்தது போல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.